வணக்கம். நம்மளோட டெய்லி டிராவல் ஒரு பெரிய தலைவலியா இருக்கா? காலையில எழுந்ததும் ஆபீஸ் போற டென்ஷன், அப்புறம் அந்த டிராஃபிக்ல மாட்டி வீணாகிற நேரம். வாங்க, நம்ம அன்றாட பயணத்தை எப்படி ஒரு நிம்மதியான அனுபவமா மாத்துறதுன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க. தினமும் மணிக்கணக்கா டிராஃபிக்ல மாட்டி உங்க நேரம் வேஸ்ட் ஆகுதா? மாசம் மாசம் ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே போற இந்த பெட்ரோல் செலவு உங்களை ரொம்பவே கவலைப்பட வைக்குதா? கவலைப்படாதீங்க, இது உங்க கதை மட்டும் இல்ல, நம்மள நிறைய பேரோட கதையும் இதுதான். ஆனா இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் நம்ம கண் முன்னாடியே ஒரு ரொம்ப சிம்பிளான ஆனா ஒரு சூப்பரான தீர்வு இருக்கு. நம்ம பயணத்தை எளிதாக்கவும் சிக்கனமாக்கவும் ஏன் ரொம்பவே நிம்மதியாக்கவும் ஒரு வழி இருக்கு. சரி, முதல்ல ரெண்டு ரொம்ப முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்கலாம். ஒன்னு, நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற நம்மளோட பணம். இன்னொன்னு, நம்ம எல்லாரும் வாழ்ற இந்த பூமி. இது ரெண்டுக்கும் எப்படி ஒரே சமயத்துல நல்லது செய்ய முடியும்னு பாப்போம் வாங்க. சும்மா ஒரு கணக்கு போட்டு பாருங்க. ஒரு மாசத்துக்கு பைக்லயோ கார்லயோ நீங்க ஆபீஸ் போறீங்கன்னா பெட்ரோலுக்கு மட்டுமே சராசரியா 3000 ரூபாய் கிட்ட செலவாகும். ஆனா அதுவே நீங்க பஸ் அல்லது ட்ரெயின்ல ஒரு மாசத்துக்கான பாஸ் எடுத்தீங்கன்னா அந்த செலவு வெறும் 500 ரூபாய் தான். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? ஆமாங்க, கணக்கு கரெக்ட் தான். மாசத்துக்கு 2500 ரூபாய் நேரடி சேமிப்பு அப்படின்னா வருஷத்துக்கு 30,000 ரூபாய். இந்த பணத்தை வச்சு ஒரு சூப்பர் ட்ரிப் போகலாம், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு புது கேஜெட் வாங்கலாம். இது ஒரு சின்ன தொகையே இல்ல. பணத்தை மிச்சப்படுத்துறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுற்றுச்சூழலுக்கு செய்யற நன்மையை பாருங்க. இந்த சார்ட் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்லுது. அதாவது 50 பேர் 50 தனித்தனி கார்ல போனா அந்த ரோடே ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி ஆயிடும். அது மட்டும் இல்ல, அதிலிருந்து வர்ற புகையால காத்தே விஷமாகிடும். ஆனா அதே 50 பேர் ஒரே ஒரு பஸ்ல போனா டிராஃபிக் ஜாம் இருக்காது, மாசும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். பாருங்க, ஒரு சின்ன மாற்றம் எவ்வளவு பெரிய நல்ல வித்தியாசத்தை உருவாக்குது. சரி, பணம், சுற்றுச்சூழல் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்மளோட மன அமைதி, டென்ஷன் இல்லாத ஒரு பயணம், அது எல்லாத்தையும் விட முக்கியம் இல்லையா? வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ரெண்டு சூழலையும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இடது பக்கம் நீங்க வண்டி ஓட்டும்போது முன்னாடி இருக்கிற வண்டியை பார்க்கணும், பின்னாடி வர்றவங்கள கவனிக்கணும், டிராஃபிக் சிக்னல், ஹாரன் சத்தம்னு ஒரே இரிச்சல், மன அழுத்தம் தான். ஆனா வலது பக்கம் பாருங்க, அதே பயணம்தான், ஆனா எவ்வளோ நிம்மது. ஜன்னல் வழியே வேடிக்கை பார்க்கலாம், புடிச்ச பாட்டை கேட்கலாம், இல்லனா ஒரு குட்டி தூக்கம் கூட போடலாம். சொல்லப்போனா இது வெறும் பயணம் இல்ல, இது உங்களுக்கான நேரம். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பாதுகாப்பு. நம்மில் பலருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான உண்மை என்னன்னா, அரசாங்க புள்ளி விவரங்களின்படி நம்ம பைக், கார் மாதிரியான தனிப்பட்ட வாகனங்களை விட பஸ் மற்றும் ரயில் பயணம் 10 மடங்கு பாதுகாப்பானது. ஆமாங்க, 10 மடங்கு. நம்ம உயிர் எல்லாத்தையும் விட முக்கியம் இல்லையா? இவ்ளோ நன்மைகளை கேட்டதுக்கு அப்புறம் இதை நீங்களே ஒரு முறை அனுபவிச்சு பார்க்க வேண்டாமா? நான் உங்களை பெருசா எதையும் மாத்திக்க சொல்லல. வாங்க, ஒரு சின்ன ஜாலியான பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்பவே சுலபம். இந்த வாரம் ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒன் டே, உங்க வண்டியை வீட்லயே ரெஸ்ட் எடுக்க விடுங்க. அன்னைக்கு மட்டும் பஸ்லயோ மெட்ரோலயோ அல்லது ட்ரெயின்லயோ உங்க பயணத்தை ஆரம்பிங்க. உங்க பர்ஸ்ல மிச்சமாகிற பணத்தையும் சரி, உங்க மனநிலையில ஏற்படுற அந்த பாசிட்டிவ் மாற்றத்தையும் சரி நீங்களே நேரடியா உணர்வீங்க. இது ஒரு புரட்சி இல்ல, ஒரு சின்ன முயற்சி தான். அப்போ உங்க பயண நேரத்தை வீணாகிற டென்ஷன் நேரமா பார்க்காம உங்களுக்கான ஒரு நிம்மதியான நேரமா மாத்திக்க நீங்க தயாரா? ஒரே ஒரு நாள், ஜஸ்ட் ஒரு நாள் முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த ஒரு நாள் உங்க பயணத்தை பத்தின உங்க பார்வையே மாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கலாம்.